சென்னையில் டிஜிபி அலுவலகம் அருகே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. டிஜிபி அலுவலகம் முன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அம்மா அம்மா, இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போண்டா. எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு நீங்க வேற அம்மா, அடிய நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வர்றேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. விசிக தலைவர் திருமாவளவனை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னுடைய தலைவர் திருமாவளவனை பற்றி நீ தவறாக பேசுகிறாயா? எங்கள் தலைவர் திருமாவளவனை பற்றி தப்பா பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்று ஆபாசமாக பேசி எதிரியா இருந்தாலும் முதுகுல குத்தக்கூடாதா? மாறலடா. காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி சாலையிலே அவர் தாக்கி இருக்கின்றார். ஏர்போர்ட் மூர்த்தியை திருமாவளவனுக்கு எதிராக பேசுவதை கண்டிப்பதாக கூறி செருப்பால் தாக்கி டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலிலே அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் ரவுடி. தொடர்ச்சியாக தன்னுடைய தலைவர் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறி வாய வச்சு சும்மா இருந்தா தானே திடீரென்று அவர்கள் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஆபாசமாக தாக்கியும் பேசியும் உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. அது மட்டுமின்றி அவர்கள் தாக்குதலிலும் ஈடுபட்டனர். உன்னையே இந்த காட்சி இருக்கிறார்களே, உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன காட்சி போறார்களோ தெரியலையே. வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்றா? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியோட சட்டையும் கிழிந்தது. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேட்கிறாங்க டீட்டெயில். அவரை தாக்கியிருந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் இந்த தாக்குதல் சம்பவம் டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலில் நடைபெற்றிருக்கின்றது. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. இவரே தற்காப்புக்காக ஏர்போர்ட் மூர்த்தி கையில் வைத்திருந்த அந்த பட்டன் கத்தியை வைத்து 2 பேரை லேசாக வெட்டி இருக்கிறார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. பர்மிஷன்லாம் வச்சிருக்காரா? அதுக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிப்பேன் என்னோட பாதுகாப்புக்கு. ஆனா ஐட்டங்காரனா நீங்க அவ்வளவு பெரிய ஐட்டங்காரனா போறீங்க. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வான்கடா வண்டியில ஏறி வந்தேன். கையில கத்தி புறா வச்சிருப்பாரு அவளுக்கு. ஏன்னா ஒரு பைலட்டா இருந்தவரு ஒரு பெரிய வேலையை. பைலட்டா யாரு? அதான் அவர்தான். யார் இந்த முள்ளம்பள்ளி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். அதனாலதான் ஏர்போர்ட் மூர்த்தின்னு பேர் வந்துச்சு. பைலட் இல்ல விமானம் வச்சிருந்தாரா? இல்ல நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ தெரியுது சார். அந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படி சொல்றாங்கன்னா, இது நான் சொல்லப்பட்டது செவி வழியா வந்தது. ஏர்போர்ட்ல வர பயணிகளோட பொட்டி சூட் கேஸ் எல்லாம் இவர் ஆட்டே போட்டாராம். அந்த கேஸ் இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பிராண்ட் ஆச்சான். அதனால தன்னை ஏர்போர்ட் மூர்த்தி. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா.
காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம் ஓடி போயிட்டு ஓவர் நான் கேட்கிறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? இதனால டிஜிபி அலுவலக வாசல்லையே இது போன்ற தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதால அப்பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பைட்ரா. ஒருத்தன் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்பினா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான் மட்டும் பேல. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிளியத்தான் செய்யும். அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும் நம்ம. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் புத்தி இல்லாம கேள்வி கேள்வியா கேட்கிறேன். டிஜிபி ஆஃபீஸ் வாசல்ல நீங்க டிஜிபி ஆஃபீஸ் வாசல்ல வச்சு உங்களை அடிச்சிருக்காங்க 4 பேர் கொண்டு கும்பல். எப்படி பாக்குறீங்க? அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் வந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோராயி போய் மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்யற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, டோலாய் தந்து பாரு, பாந்தனா கூறுகளட்டி மிதிச்சு போடுவேன். தொடர்ந்து நாங்கள் வந்து பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம். எதுக்கு தாண்டா? எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோவில் தனியா வராரு. அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன்ட் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை இங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன். திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. உன்னை பார்த்தா எண்ணிக்கை அடிக்கணும் போல தோணுது. பின்ன போலீஸார் அடிக்கணும் தோணாதா? திருமா அவர்கள் பார்த்தோன்னா வந்து சாதி ஒழிப்பு வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் பார்த்தோன்னா பொது சமூகத்தோட வந்து நம்ம வந்து விவாதிக்கணும். ஸோ அது வந்து கடந்து ஒரு அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னு பார்க்குறது. ஆனால் இதுலேருந்து இவர் என்ன நினைக்கிறாரு, சாதி பெரும் நீ பேசுறா அப்படின்னு சொல்லி பறையர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சி மாரி வந்து ஃபார்ம். அந்த கட்சியில் யாருக்கிறான்னு தெரியல, ஏதோ ஒரு பொட்டி கடை மாரி வச்சுக்கிறாரு அப்படின்னு வந்து ஆரம்பிச்சு முழு நேரமா விசிக தலைவர் வந்து ஒருமையில பேசுறது ஒரு வேலை. சிதம்பரத்து வரண்டா. திருமாவளவனே நீயா நான் பாத்துருவோம்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இது பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன். உன்னால என் கொடுக்க முடியுமாப்பா? இது ஒரு டீமுங்க. இவர் இந்த மாதிரி இருக்காரா? நான் திமுக ஆதரவாளர், திமுகவோட பெரிய விசுவாசி அப்படின்னு காமாட்சி நாயுடுன்னு ஒரு ஆளு திட்டமிட்டு இவரு என்னன்னா நான் தெலுங்கர் அப்படின்னு பெருமை அப்படின்னு அந்த சைடு ஒரு ஜாதி பெருமை ஏன் ஜாதிகள் தான் இப்ப வந்து ஆள்றான். ஸ்டாலின் வந்து ஏன் ஜாதிகள் ஆனா உண்மையே பார்த்தா டீலிங் பார்த்தா காமாட்சி நாயுடு சாட்டு திரும்ப பர்சனல் டீலிங் இருப்பாங்க. போன் கண்டல மச்சான் 10,000 போட்டுட, ஒரு 5,000 போட்டுட அப்படின்னு சொல்லி போன் கண்டல கதை இப்படி போகுதா? அதாவது இங்க வந்து பார்ப்பனத்துக்கு எதிராக எந்த கட்சி இருக்கோ அதை அடிச்சு காலி பண்றது இன்னொரு ஆயுதத்தை வந்து ஃபார்ம் பண்றது. தமிழ் தேசம், அது போலி தமிழ் தேசம் மூலமா சாதி வெறியோட இருந்துட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு ஆனா வந்து நாங்க சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க. இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அரசு கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏர்போர்ட் மூர்த்தி, சீமான், அந்த காமாட்சி நாயுடு எல்லாத்தையும் ஒரு 3 போட்டு ஒன்னா வந்து சேரும். எல்லாம் ஒரே செயின். RSS அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் அப்படியே ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க கருத்தெல்லாம் நீங்க எப்படி கேட்கறீங்க, இப்படி எடுத்துன்னு போல பாத்துக்க உஷாராகிறது. RSSக்கு வந்து நிறைய கிளை அமைப்புகள் இருக்கு. VHSBC இந்த மாதிரி நிறைய இருக்கு. ABVP அப்படி நிறைய இருக்கு. இது ஒரு அமைப்பு, பேர் இல்லாத ஒரு அமைப்பு. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி வெளுக்க தோணுது. வயிறு எறியுது எனக்கு. அவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்க கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. ஐயா அவனுக்கு உங்களத்தாயே சொல்றாங்க. EPS சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தேனி கம்பம் பகுதியில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைய வலியுறுத்தி EPS செல்லக்கூடிய வாகனத்தை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ சத்தியமா வீட்டுக்கு போய் செத்துருவேன்.
ஐயோ ஊர் ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தம்டா செத்தம்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.